ஆண்களே 90% முதல்வராக உள்ளனர். பெண்களுக்கு சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிறாரே கனிமொழி எம்பி. இதை மற்றவங்க சொல்கிறத விட கனிமொழி அவர்கள் சொல்கிறது கொஞ்சம் சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்துது. கனிமொழி அவர்கள் தைரியமாக இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அதற்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கிறதோ, அவர்கள் எதையோ சொல்ல விரும்புகிறார்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. திமுகவில் அடுத்தடுத்து நிகழப்போகும் சில திமுக சார்ந்த அவர்களுக்கு நிகழப்போகும் வழக்குகள் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த கருத்து இவர்கள் ஏதோ டைம்லியாக சரியான நேரம் பார்த்து சொல்கிறார்கள். சென்னை மாநகராட்சி ஒரு கழிவறையை சுத்தம் செய்ய ஒரு நாளைக்கு 364 ரூபாய் தனியாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களாம். 364 ரூபாய்க்கு பன்னீர் சென்ட்டு நீங்கள் என்ன கொண்டு கொட்டினாலும் அவ்வளவு ஆகாது. இந்த அதிமுகவில் வர ஊழல் இந்த 1 ரூபாய்க்கு பதிலாக 3 ரூபாய்க்கு அதாவது பண்ணி அது ஊழல் வரும். இவங்க மட்டும் 1 ரூபாய்க்கு பதிலாக 300 ரூபாய்க்கு போயிடுவாங்க. 100 மடங்குன்னா இந்த துணிச்சல் அன்றைக்கே சர்க்காரியா சொன்ன மாதிரி விஞ்ஞானபூர்வமான ஊழல். சரி, இவ்வளோலாம் தாண்டி அது சுத்தமாக வச்சுருந்தா பரவாயில்ல. 364 × 30ன்னு வச்சுங்களேன். அதுவே உங்களுக்கு ஒரு 10-12,000 ரூபா ஆச்சு. 12,000 ரூபா தான் ஒரு கழிவறை கட்டுறதுக்கு. மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளவு ஆகுது? ஒரு மாதத்துக்கு மெயின்டெனன்ஸுக்கு இங்கே 12,000 ரூபா ஆகுதுன்னா ஊழல் எந்த அளவுக்கு கழிவறையிலும் நிரம்பி கொண்டிருக்கிறது. யார் அந்த சார் விவகாரம் அடங்கிவிட்டதே, அவ்வளவுதானா? இப்போது யார் அந்த சூப்பர் முதல்வருக்கு போயிட்டாங்களா? தமிழ்நாட்டில் 99.99 பேருக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம் எதுன்னா அந்த யார் அந்த சார் தான். இப்போ அந்த சார் அவர் இல்லை, அவருக்கு மேலே ஒரு சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்காரு. அந்த சாருக்காக தான் இந்த சார் சின்ன சார் பெரிய சாருக்காக இதெல்லாம் பண்ணார். சூப்பர் சாரும் சூப்பர் முதல்வரும் ஒருத்தராகவே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகம், ஒரு யூகம் என்னை பொறுத்தவரை விஜய் ஒரு மினி திமுகவாக தான் செயல்படுறாரு. தலைவர் ஸ்டாலின், உதயநிதி அவங்க இருக்காங்க, இங்கே விஜய் இருக்காரு. இதை தவிர கொள்கைகளில் திமுகவுக்கும் இவங்களுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த மாதிரி இப்போ ஃபுல்லாலாம் போட்டு போனார்ல, அடுத்து பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் முருகர் அளவு குத்தன வேலை அதைத்தாங்க கேட்குறேன். நடப்பாரா? அது மாதிரி நடப்பாரா? நட யாத்திரை போவாரா? அதெல்லாம் செய்யல. இதை மட்டும் பண்ணாரு. விஜய் இப்படியெல்லாம் நடித்ததுனால இஸ்லாமியர் ஓட்டோ சிறுபான்மையினர் ஓட்டோ வரும்னு ஒரு கணக்கு போட்டார்னா அவர் தவறான பாதையில் செல்கிறார். இந்த நடிப்பு அவர் சினிமாவோட நிறுத்திக்கணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகை நிறுவனரும் இந்தோனேஷிய அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகராக இருந்த திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த நேர்காணல் எப்போதும் போல இல்லாம எங்களுடைய கேள்விகளுக்கு சார் பதில் சொல்லாம மக்களாகிய உங்களுடைய கேள்விக்கு இன்றிலிருந்து திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் பதில் சொல்ல காத்திருக்கார். அதனால மக்களாகி நீங்க உங்களுடைய கேள்விகளை இங்க வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். அந்த கேள்விகள் சாரிடம் கேட்கப்படும். அந்த கேள்விக்கான பதில அவருடைய ஸ்டைலில் அவருடைய பதில உங்களுக்கு தருவார். சார் வணக்கம். வணக்கம். முதல் கேள்வி நம்ம 2 நாள் கொடுத்த அந்த இதுல ராஜேந்திரன் விருகம்பாக்கத்திலிருந்து கேட்டிருக்காரு. சார், ஆண்களே 90% முதல்வராக உள்ளனர், பெண்களுக்கு சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிறாரே கனிமொழி எம்பி. கனிமொழி எம்பி அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு அருமையான கருத்து சொல்லியிருக்காங்க. இதை மற்றவங்க சொல்றதை விட கனிமொழி அவர்கள் சொல்றது கொஞ்சம் சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்துது. ஆண்களே 90% அவங்க தமிழ்நாட்டில் தான் சொல்கிறாங்க, நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. அவங்க ஏன் உத்தரப்பிரதேசத்தை பற்றியோ மத்திய பிரதேசத்தை பற்றியோ பேச போகிறாங்க? தமிழ்நாட்டில் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தா, நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன், முன்ன பின்னா இருக்கும். 1937 மதராஸ் மாகாணம்ன்ற கணக்கில் நீங்கள் அது ஏன்னா தமிழ்நாடுங்கிறது முன்னால் மதராஸ் மாகாணம் சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்தே முதலமைச்சர்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்களுடைய சகோதரரான ஸ்டாலின் அவர்கள் 28ன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் இல்லை 1950-52க்கு அப்புறம் 12வது என்னமோ ஒரு சில கலைஞர்கள்லாம் அடிக்கடி மாறி 5 தடவை வந்திருக்காரு. எம்ஜிஆர் 2 தடவை, அது மாதிரி. அதெல்லாம் இல்லாமல் மனிதர்கள் எத்தனை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணக்குலேருந்து 28, இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 12-13 இப்படி தான் வருது.
இது வரைக்கும் வந்து பெண்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தது 2 பேர் தான். ஒன்று ஜெயலலிதா அவர்கள், இன்னொன்று ஜானகி அம்மையார். ஏதோ ஒரு மிக குறைந்த நாட்கள் மட்டுமே, ஒரு கணக்குக்காக எடுத்துக்கிட்டா அவங்க 2 பேர் தான். அப்போ மொத்தத்தில் பார்த்தா அவங்க சொல்கிற அந்த 90% இல்லை, 95% வந்து ஆண்கள் தான் இருக்கிறாங்க. பெண்கள் வந்து இவங்க இப்போ அதுவும் ஜானகி அம்மையார் வந்து சில நாட்கள் தான் இருக்காங்கன்றதுனால அதை ஒரு பெரிய கணக்காக எடுத்துக்க முடியல. ஜெயலலிதா அவர்களை தவிர வேறு யாருமே பெண்கள் வந்து முதலமைச்சர்கள் பெண்கள் அரசியல்வாதிகள் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. காங்கிரஸ் பீரியடில் ஆனந்தநாயகி, அவங்க சத்யாவாணி முத்து, ஒரு பீரியடில் ஒருத்தர் நிறைய பெண்கள் வந்து அமைச்சர்களாக ஒரு திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி இருந்திருக்காங்க. ஆனால் வந்து முதலமைச்சராக வர முடியல. அப்போது அந்த வரணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ கனிமொழி சொல்கிறது வந்து அது ஒரு சுவாரஸ்யத்தை, கேள்வியில் தான் ஒரு உள்நோக்கம் இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், அவங்க சொல்லும்போதே அது வரணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா வந்து ஏற்கனவே திமுகவில் வந்து வித்தியாசமாக வந்து நிறைய உள்குத்து நிகழ்வு தான். எல்லா கட்சியிலையும் இப்போ உள்குத்து நடக்குது. தமிழ்நாட்டில் எல்லா கட்சியிலையும் உள்குத்து நடக்குது. எந்த கட்சியுமே அதில் வந்து பாக்கி இல்லை. புதிதாக வந்த விஜய் கட்சி உட்பட எல்லா கட்சியிலையும் உள்குத்து நடக்குது. அது வந்து அரசியலில் சகஜம். அதுவும் தேர்தல் வரும்போது இன்னும் கொஞ்சம் அது சாதாரணமான விஷயம். ஆனால் திமுகவில் உள்ள உள்குத்தை வந்து அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய கருப்பு போர்வை போட்டு மறைப்பாங்க. அது மறைக்க அந்த அளவுக்கு மறைச்சாலும் கனிமொழி அவர்கள் வந்து தைரியமாக வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அதற்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கிறதோ, அவர்கள் எதையோ சொல்ல விரும்புகிறார்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. திமுகவில் வந்து அடுத்தடுத்து நிகழப்போகும் சில திமுக சார்ந்த அவர்களுக்கு நிகழப்போகும் வழக்குகள் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த கருத்து வந்து இவர்கள் வந்து ஏதோ டைம்லியாக சரியான நேரம் பார்த்து சொல்கிறார்கள். இவர் கூட மத்திய இந்த மும்மொழி திட்ட பிரச்சனையில் கூட இவர் பேசியிருக்காரு, தர்மேந்திர பிரதான். அது ஒரு பெரிய விஷயமா ஓடிக்கிட்டு இருக்கு. பேசும்போது கனிமொழி அவர்களுக்கு வந்து தெரியும், அவர்கள் வந்து நேரிடம் பேசினார்கள் அப்படின்னா அப்போ ஏதோ அவர் சொல்லியிருக்காரு. முதல்வர் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி அது வந்து, ஆனால் அந்த சூப்பர் முதல்வர் ஒத்துக்கல அப்படின்னாரு. இந்த சூப்பர் முதல்வர் யாருங்கிறத அவரும் சொல்லலை. ஆனால் கனிமொழிக்கு தெரியும்னு சொல்லும் பொழுது இந்த சமயத்தில் இது சொல்கிறாங்க. அவங்க யாரை சூப்பர் முதல்வர்னு சொல்லுவாங்க? ஸ்டாலின் அவர்களை இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு யாரும் சொல்ல முடியும்? உதயநிதி அவர்களை தான். அதாவது ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகவும் உதயநிதி சூப்பர் முதல்வராகவும் செயல்படுகிறார் என்பதை தான் தர்மேந்திர பிரதான் மறைமுகமாக சொல்கிற மாதிரி தெரியுது. இந்த சமயத்தில் இவங்க இதை பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு வித்தியாசமா பார்க்க, இவங்களும் சூப்பர் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, இவங்களும் சூப்பர் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ. முதல்வராவது ஆகணும் இல்லை, சூப்பர் முதல்வர் ஆகலைன்னா கூட முதல்வராவது ஆகணும் இல்லை. நீங்கள் அதாவது அதுலேயும் அதாவது எதிர்பார்ப்பிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. பட் அதே சமயத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கனிமொழி அவர்கள் வந்து அந்த பேசுகிறாங்க. இது கூட கண்ட்ரோல் அவருடைய கட்சி வந்து அவருடைய கண்ட்ரோலில் இல்லை. அது வருமா, அதற்கு வந்து இந்த உள்குத்து வந்து அதை நோக்கி செல்லுமா என்பது போக போக தெரியல. அதில் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா சார், 90% ஆண்களே இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, பெண்கள் நம்ம பார்க்கும்போது இங்கே பெண்களை தலைமையாக கொண்டு எந்தெந்த கட்சி இருக்குது? ஒன்று தேமுதிக இப்போ இருக்காங்க, விஜயகாந்த் சார் இல்லாத போது பிரேமலதா அவங்க இருக்காங்க. வேறு எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. பொதுவாகவே வந்து அரசியலில் வந்து இந்திரா காந்தி, இந்த மாதிரி மாயாவதி, இந்த மாதிரி ஒரு சில பேரை சொல்கிறோமே தவிர இந்த 90%ங்கிறது ஒரு 80-90% வந்து ஏறத்தாழ வந்து ஆண்கள் அதிகமாக. நீங்கள் அரசியல் பத்திரிகை படிக்கிற ஆட்களே பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் அதிகம். பெரும்பாலும் அதை ஆண்கள் மட்டுமே படிக்கிறார்கள் அரசியல் நிகழ்வுகளில் அப்படின்னு. பெண்கள் வந்து அரசியல் நிகழ்வுகளில் கலந்து கொள்வதே வந்து கம்மியாக இருக்குது. அப்போ தலைவர்களாக வர்றதோ அமைச்சர்களாக வர்றாங்க, அது வந்து பெண்களை வந்து நிற்க வைக்கணும், நிற்க வச்சு கொண்டு வரணுன்றதுனால வந்துடுறாங்க. ஏதோ ஒரு அமைச்சராக வராங்க எல்லா காலத்துலேயும். ஆனால் முதலமைச்சராக வருவதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை தேவைப்படுகிறது. அவர்களுக்கு பின்னால் கட்சி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பிரேமலதாவை தவிர வேறு யாரும் வந்து கட்சி தலைவர் யாரும் இல்லை பெண்கள் தமிழ்நாட்டில். அங்கே பார்த்தீங்கன்னா மம்தா இருக்காங்க, மம்தா பானர்ஜி இருக்காங்க. மம்தா பானர்ஜி வந்து அவர்கள் பெண்ணுக்கு பெண், எப்படி ஜெயலலிதா மாதிரி அவர் வந்து பெண்ணுக்கு பெண் ஆணுக்கு ஆண். ஜெயலலிதா இருக்கிற பீரியடில் வந்து வடநாட்டு பத்திரிகைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து புடவை கட்டிய ஆண் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சொல்லுவாங்க. ஆண்னா தவறாக இல்லை, அந்த அளவுக்கு ஒரு தைரியமும் துணிச்சலும் கொண்டு. அந்த மாதிரி மம்தாவும் சரியோ தவறோ அவர்களுக்கு என்ற ஒரு பாணி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. கனிமொழியும் அந்த பாணிக்கு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல அங்கே உள்ள சூழலில். அடுத்த கேள்வி பார்ப்போம். ஓகே சார். அடுத்து மணவாளன் திருவள்ளூர்லேருந்து கேட்டிருக்காரு சார்,
சென்னை மாநகராட்சி ஒரு கழிவறையை சுத்தம் செய்ய ஒரு நாளைக்கு 364 ரூபாய் தனியாருக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களாம். அதாவது இந்த கேள்வி நான் முன்னாடி படிச்ச வருது இல்லை சார். ஆக்சுவலாக 16 லட்சம் தான் முன்னாடிலாம் இருந்திருக்கு. இப்போ 40 கோடி 50 கோடிக்கு மேலே போகுது அப்படின்னு. ஏன்னா அங்கே பினாயில் ஊத்துறீங்களா இல்லை பன்னீர் ஊத்துறீங்களா அளவுக்கு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால் வந்து 3 ரூபா 18 காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு கழிவறைக்கு, பொது கழிவறைகள். திடீர்னு அது வந்து 364 ரூபாய். ஆமாம், 364. 364 ரூபாய்க்கு பன்னீர் சென்ட்டு நீங்கள் என்ன கொண்டு வந்து கொட்டினாலும் அவ்வளவு ஆகாது. இப்போது நிறைய இடங்களில் வந்து முன்னாலெல்லாம் அவங்கவுங்களே வந்து வேலையாட்களை வச்சு ஒரு பெரிய பெரிய கார்பரேட்டுகள் கூட வந்து அவங்களே வந்து கைவிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த கான்ட்ராக்டில் இந்த இப்போ அர்பன் கிளாப்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்துருச்சு அங்கங்கே உள்ளூரில். இதில் யார்ட்டையாவது கொடுத்தோம்னா க்ளீனிங்னா கூட வீடை க்ளீன் பண்ணணுன்னா முன்னாலாம் அவங்களே வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு உட்காந்து மடித்து கட்டிக்கிட்டு வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு ஆண்கள் பெண்கள் அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து செய்வாங்க. இப்போல்லாம் வந்து அதுக்கு சொல்லிட்டா அவன் வந்து 6 நாளில் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறான். அது மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணாலும், அதாவது திமுக அரசு என்பது வந்து ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ₹1 விற்கிற ஐட்டத்தை வந்து, அதாவது திமுக அதிமுக ரெண்டுலேயுமே வந்து ஊழல் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம ஏன் அதை பற்றி பேசுகிறோம்னா, பாக்கி எந்த கட்சியும் சமீபத்தில் ஆட்சிக்கு வரல. காங்கிரஸ் 1967 அது போன தலைமுறை. அப்போ வரும்பொழுது ரெண்டுலேயும் ஊழல் இருக்குன்னா கூட என்ன வித்தியாசம்னா, இந்த அதிமுகவில் வர ஊழல் வந்து இந்த ₹1 பதிலாக ₹3 ஊழல், அதாவது பண்ணி அது ஊழல் வரும். இவங்க மட்டும் ₹1 பதிலாக ₹300 போயிடுவாங்க. இப்போ உதாரணமாக அந்த ₹3 பதிலாக ₹300 100 முறை, 100 மடங்குன்னா இந்த துணிச்சல் அன்றைக்கே சர்க்காரியா சொன்ன மாதிரி விஞ்ஞானபூர்வமான ஊழல். நார்மலாக நம்ம என்ன நினைப்போம், ஒரு கழிவறையில் வந்து இவ்வளவு உண்டான்னு. இப்போ மெரினா பீச்சை வந்து மெரினா எல்லா வித பல கடற்கரைகளை வந்து தனியார் இடம்ன்றாங்க. அது கோடிக்கணக்கில் வந்து விடுறாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஏன் அந்த அரசு வந்து இவ்வளவு ஊழியர்களை வைத்துக்கொண்டு இவ்வளவு எல்லா விதமான அதிகாரங்களையும் வைத்துக்கொண்டு, சாலை உங்கள்கிட்ட இருக்குது, தூய்மை பணியாளர், இதெல்லாம் வந்து பண்ணல. ஆனால் இவங்க இந்த தனியாருக்கு கான்ட்ராக்ட் போட்டு இந்த பக்கம் பணம் வேறு பக்கமாக ஏன் கான்ட்ராக்ட் விடுறாங்க? கமிஷன் இல்லாமல் கான்ட்ராக்ட் இல்லை எந்த ஆட்சியிலையுமே. அதில் கமிஷன் எவ்வளவுங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து இந்த ஆட்சி பரவாயில்லையா அந்த ஆட்சி பரவாயில்லையான்னு சொல்லுவோம். இப்போது கழிவறைக்கு 364 ரூபா கொடுத்து ஒரு நாளைக்கு கழுவுனா அப்போ மாதம் என்ன ஆகுது? மொத்தம் 1400 சில்லறை கழிவறைகள் இருக்கு மாநகராட்சி கட்டுப்பாடு. இல்லை, அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த ஊழல் மட்டுமே சுமார் 1267 கோடி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. ஏன்னா நீங்கள் வந்து 364 × 30ன்னு வச்சுங்களேன், அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10-12 ரூபா ஆச்சு. 12,000 ரூபா தான் ஒரு கழிவறை கட்டுறதுக்கு. மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளவு ஆகுது? இங்கே வந்து ஒரு மாதத்துக்கு மெயின்டெனன்ஸ், அது பர்மனெண்ட்டாக ஒரு கழிவறை கட்டுறதுக்கே 12,000 ரூபா தான் ஆகுதுன்னா, ஒரு மாதத்துக்கு மெயின்டெனன்ஸுக்கு இங்கே 12,000 ரூபா ஆகுதுன்னா ஊழல் எந்த அளவுக்கு கழிவறையிலும் நிரம்பி கொட்டிக்கிறது. கழிவறை நிரம்பிச்சுன்னா என்ன, ஊழல் நாற்றம், உடை நாற்றம் வந்து சகிக்காமல் போய்விடும். மக்களுக்கு அந்த நாற்றம் அதிகம் எடுத்தால் அது என்ன ஆகும் என்பதை 26 சொல்லிவிடும் நினைக்கிறேன். பார்ப்போம் சார். இந்த மணல் கான்ட்ராக்ட், குவாரி கான்ட்ராக்ட்லாம் வேண்டாம், இந்த கான்ட்ராக்ட் எடுத்தால் போதும் போலே, நல்லா பொழைச்சிக்கலாம் போலே. அப்படி இல்லைங்க. திமுக விஞ்ஞானபூர்வமான சர்க்காரியா ஊழல் அந்த காலத்தில் வந்து சர்க்கரையை எறும்பு தின்னடிச்சு, இது வந்து சர்க்கரை கோணிப்பையை வந்து கரையான்னு சொல்லணும், அப்படி தான். அதனால் வந்து அவங்க இப்படி தான் வித்தியாசமாக வேறு யாருக்கும் சிந்தனை வராத விஷயங்களில் இதை வந்து மிகப்பெரிய ஊழல், மஸ்டர் ரோல் ஊழல்ன்றது யார் கண்டுபிடிச்சா? திமுக தான். இந்தியாவில் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் திருமங்கலம் ஃபார்முலான்னு வந்து இந்த தேர்தலுக்கு பணம் கொடுக்கறது வந்து வித்தியாசமாக, பணம் மட்டும் இல்லாமல் மார்வாடி கடையில் போய் அந்த நகையை மீட்டு கொடுக்கறது, கொலுசு வாங்கி கொடுக்கறது, தாம்பாளம் அண்டா குண்டா வாங்கி கொடுக்கறது, இப்படிலாம் வந்து பல விதமான வித்தியாசமாக சிந்தனை பண்ணியிருந்தால் சர்க்காரியா சொன்னார் விஞ்ஞானபூர்வமான. அன்றைக்கே சொல்லிட்டார், எப்போ 1960களிலேயே. இப்போ இன்னி வரைக்கும் அதை வந்து அவங்க திமுக வந்து அந்த அந்த நெறிமுறைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வழிமாறிலாம் போகிறது கிடையாது, ஒரே மாதிரி தான். அது சிந்தனையில் வந்து அந்த விஞ்ஞானபூர்வமான சிந்தனை பார்த்திங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் கழிவறை வந்து 12,000 ரூபாய்க்கு மத்திய அரசு வந்து கட்டி கொடுக்குற, ஒரு பர்மனெண்ட்டாக நிரந்தரமாக கட்டி கொடுக்குற அதே செலவில்
மாதத்துக்கு க்ளீன் பண்ணுறாங்க பொது கழிப்பறையை. சரி, இவ்வளோலாம் தாண்டி அது வந்து சுத்தமாக வச்சுருந்தா பரவாயில்ல. ராயபுரத்துலேயும் என்னமோ பார்த்தீங்கன்னா இந்த கழிப்பறைகள் வந்து பல காலமாக கதவு இல்லாமல் பெண்கள் பயன்படுத்த, ராயபுரம் வட சென்னையில் பெண்கள் பயன்படுத்துறது வந்து உள்ளே வந்து பல நாட்களாக உங்களுக்கு சுத்தம் பண்ணலைன்னா அது எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதில் மர சருகுகள் அது இதெல்லாம் போய் குப்பை, கதவே இல்லைன்னா பெண்கள் இப்படி பயன்படுத்துவாங்க. பெண்கள்லாம் வந்து ரயில்வே ட்ராக் ஓரத்தில் போய் ராயபுரம் பகுதிகளில் வந்து வீட்லேயும் கழிவறை இல்லாமல் பொது கழிப்பறையும் சரியாக அசுத்தமாக இருப்பதனால் அங்கே போய் வந்து ரயில்வே ட்ராக் ஓரமாக போயிருக்காங்க. இது கிட்டத்தட்ட தமிழனுடைய வாழ்க்கையை வந்து ஒரு 100-200 வருடங்களுக்கு பின்னோக்கி கொண்டு போயிடுச்சு திமுக அரசு. அதே மாதிரி வேற ஒரு இடத்துல, அது வட சென்னையில் தான், இதில் வட சென்னையில் இல்லை, துணை முதல்வருடைய சேப்பாக்கம் தொகுதியில் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொது கழிப்பறையை வந்து திமுகவினர் பூட்டி வைத்து அதற்குள்ளாக சில ரவுடிகள் வந்து ஆயுதங்களை பதுக்கி வைத்து அங்கே ஒரு ஆளை வெட்டி ஏதோ ஒரு பிரச்சனையில் வெட்டி போட்டிருக்காங்க. எங்கன்னா ஓடி வந்து அதுவும் யாரவன் கஞ்சா வியாபாரத்தை காட்டி கொடுத்தோம், அதாவது கஞ்சா வியாபாரம் நடக்குதுன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் பாருங்க, அவனை வெட்டியிருக்காங்க. எங்கே போய் அது ஆயுதம் எங்கேருந்து போய் எடுக்கிறாங்க? இந்த பொது கழிப்பறையை பூட்டி வச்சுருக்காங்க. யார் வச்சுருக்காங்க? திமுக நிர்வாகிகள் கண்ட்ரோலில் இருக்குது. இல்லை திமுக அனுதாபிகள், நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லுங்கள், அனுதாபிகள் தான், அனுதாபிகள்னு மாற்றி சொல்லுங்கள் சௌரியமாக. அப்புறம் தம்பின்னு சொல்லி கொண்டாடுங்க, அது வேறு விஷயம். அதை போய் திறந்து எடுத்து வந்து வெட்டிட்டு போயிருக்காங்க. அப்போது பொது கழிப்பறை வந்து பணம், அதாவது மக்களை தவிர எல்லாருக்கும் பயன்படுது. ரவுடிகளுக்கு பயன்படுது, அரசியல்வாதிகளுக்கு பயன்படுது. ரொம்ப வித்தியாசம் இல்லைன்னு வச்சுங்க. ரவுடிகள் தனியாக, அரசியல்வாதிகள் தனியான இரண்டரை கலந்துடுறாங்க இந்த காலத்தில். பொதுவாக சொல்கிறேன், தனியாக இந்த கட்சின்னு இல்லை. இது ரொம்ப வருத்தத்துக்கு தக்க விஷயம். அதனால தான் இவ்வளோ செலவு ஆயிடுச்சு போல. ஓகே சார். அடுத்து மூன்றாவதாக ராதாகிருஷ்ணன் காரைக்கால்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். ரூபாய் 360 கோடி போதைப் பொருள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க, கீழக்கரையில் திமுக கவுன்சிலர் கைது செஞ்சுருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? 360 கோடி போதைப் பொருள் ஒரே வரையில் சொல்கிறது, அதாவது போதைப் பொருள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மாகில் அந்த ஒரு குவார்ட்டர் விற்கிற விலையை விட கஞ்சா விலை கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கஞ்சா அடிச்சிருக்கீங்களா? இல்லை சார், நமக்கு பழக்கம் இல்லை சார். எனக்கும் பழக்கம் இல்லை, அதனால் விலையை என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல, எனக்கு தெரியல. மார்க்கெட் ரேட்டு ஏறி இறங்க அப்பப்போ ஸ்டாக் மார்க்கெட். சரி, நமக்கு தெரியல, பட் நம்ம விசாரித்தா தெரியுது. இல்லை, பத்திரிகையாளர் ஊடகம்னாலே தகவலை விசாரிக்கிறது தானே. அது வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா விலை வந்து கம்மியாக இருக்கான், போதைப் பொருள் விலையும் வந்து அதோட கம்மியாக இருக்கான். அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து ரோட்டில் போகும்போது நீங்கள் வந்து ஊத சொல்லி கேட்டால், போலீஸ்காரன் ஊத சொன்னால் உங்களுக்கு சாராயம் மட்டும்தான் அந்த ஸ்மெல் வரும். போதைப் பொருளோ கஞ்சாவோ அடிச்சிங்கன்னா ஸ்மெல் வராது, மாட்டிக்க வேண்டிய பிரச்சனை இல்லை. அப்போ சௌகரியமாக இருக்குது. இப்போ 360 கோடி ரூபாய்க்கு வந்து திமுக கவுன்சிலர் ஒருத்தரை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னால், இது வந்து அப்போ ஜாஃபர் சாதிக்குன்னு நம்ம ஒருத்தர் ஏதோ கைது பண்ணோன்னா உடனே வந்து தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் நிற்க போகுது அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்தால் மக்கள் வந்து முட்டாள்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக ஒரு ஜாஃபர் சாதிக்கை உருவாக்கவில்லை, 1000 ஜாஃபர் சாதிக்குகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி இப்போ ஜாஃபர் சாதிக்கு கிட்டத்தட்ட கைதாகி 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், தோராயமாக சொல்கிறேன், ஒரு 6 மாதம் கூடவே இருக்கும் சார், 6-8 மாதம் இருக்கும். 360 கோடின்றது எவ்வளோ பெரிய சின்ன அமௌண்ட் இல்லை. 1 கோடி 2 கோடிங்கிறது, அது 360 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள. மறுபடியும் அதில் திமுக எங்கே பார்த்தாலும் திமுக கவுன்சிலர் அதில் ஈடுபட்டிருக்காரு, திமுக நிர்வாகி ஈடுபட்டிருக்காரு. இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து, அதாவது குற்றத்துக்கும் திமுகவுக்கும் உள்ள இது வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்குது தொடர்பு. அந்த தொடர்பு வந்து கஞ்சாலையும் இருக்குது, போதைப் பொருள்லையும் இருக்குது. நேற்று கூட ஒரு 11ஆம் கிளாஸ் பையன் தூத்துக்குடியிலே எங்கேயோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். அவன் வந்து பஸ்ஸுலேருந்து இறக்கி அவனை 3 பேர் வந்து மாணவர்கள் வெட்டி கொண்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால், அந்த பையன் வந்து இன்னொருத்தன் தங்கச்சியை வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டானான். இந்த பருவ அந்த பீரியடில் வரக்கூடிய ஒரு அடாலசன்ஸ்னு வரக்கூடிய அந்த இளமை பருவத்தில் அது எதை பார்த்தாலும் காதலாக தெரியும், எந்த பொண்ணை பார்த்தாலும் தேவதையாக தெரியும். அது ஒரு பருவம், அதை கடந்து வரும்போது தான் தெரியும். இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா, ஆனால் அதுக்கெல்லாம் வந்து இது எல்லா காலத்துலையும் இருந்தது தான் இந்த காதல், இந்த இளமை காதல். ஆனால் அருவாள் எடுத்து பஸ்ஸுலேருந்து இறக்கி 11ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை வந்து கூட படிக்கிறவங்கலாம் வந்து இல்லை அவன் ஏவி விட்ட ஆட்கள் வந்து வெட்டுறாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு வந்து மோசமாக இருக்குது, சமுதாயம் எப்படி கெட்டு கிடக்கு.
ஏன் கெட்டு கிடக்கு, இதுக்கு திமுக எப்படி காரணமாகும்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். சமுதாயம் கெட்டு கிடந்தால் இந்த சமுதாயத்தில் குற்றங்கள் அதிகமாக நிகழ்கின்றன. இந்த அருவாளால் வெட்டுறது, மற்ற எல்லா விஷயம், போதைப் பொருட்கள் அதிகமாக. இந்த வெட்டுற தைரியம் அவனுக்கு எங்கேருந்து வருது? இந்த பள்ளி மாணவனுக்கு ஒரு போதைப் பொருளோ கஞ்சாவோ சாப்பிடும்போது தான் அவனுக்கு அந்த தைரியம் வருது. அப்பதான் வீரம் வருது. அப்பதான் வீரம் வருது. அவனை தாண்டி அவன் கண்ட்ரோலில் அவன் இல்லை. அது எப்போ வரும்? இந்த போதைப் பொருள் நடமாட்டம்லாம் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது. அதனால 360 கோடி ரூபாய் ஜாஃபர் சாதிக்கு ஜாஃபர் சாதிக்கு மட்டும் இல்லை, எங்கள் கட்சியில் நாங்கள் வந்து பல நூறு 1000 ஜாஃபர் சாதிக்குகள் இருக்கிறார்கள். நீங்க ஒரு ஜாஃபர் சாதிக்கு ஏதோ வேற வழி இல்லாம நாங்க வந்து கைது பண்ண வேண்டிய அவசியம் வந்ததுன்றதுனால நீங்க வந்து வேற மாதிரி எடை போட்டுற வேணாம், நாங்கள் தொடர்ந்து எங்கள் பணியை செய்து கொண்டிருப்போம். சார், ஜாஃபர் சாதிக் பண்ணும்போது 2000 கோடி என்னமோ சொன்னாங்க அந்த போதைப் பொருள், இது 360 கோடி சொல்றாங்க. ஏங்க ஒரு ஆளு இத மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. இல்லை, அதைத்தான் சொல்றேன். அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த போதைப் பொருள் வருமானத்தை வந்து தவிர்த்தாலே வந்து 8-9 லட்சம் கோடி கடனை வந்து தீர்த்தலாம் அளவுக்கு இருக்கு. சார், இதுக்கு எனக்கு ஒன்னே ஒன்று ஞாபகம் வருது. டிஆர்பி ராஜா அமைச்சர் சொல்லுவார்ல, திமுக காரன் சாதாரணமா வரலடா, அவர் எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாதுடா, அப்படிலாம் அந்த டைலாக்லாம் இதுக்கு தான் பொருந்துமோ, இந்த மாதிரி பண்ணனாலதான் திமுக காரனை வர முடியுமோ? ஆமா, எந்த கொம்பனும் அசைக்க முடியாதுன்னா, அதாவது மக்களை விலை கொடுத்து வாங்கி விடலாம், ஓட்டை விலை கொடுத்து வாங்கி விடலாம் என்ற தைரியத்தில் பேசப்படும் வார்த்தைகள் இது. நீங்கள் என்ன வேணால் சட்ட ஒழுங்கு அமைதி அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சு, குற்றங்கள் ஜாஸ்தியாச்சுன்னு சொல்லுங்கள். எலெக்ஷன் வரும்போது என்ன ஒரு 500 ரூபா கூட கொடுத்தா போகுது, 2000 ரூபா கொடுக்குற இடத்துல 2500 ரூபா கொடுத்தா இந்த ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கை தான் இந்த ஆணவ வார்த்தைகளுக்கெல்லாம் காரணம். இந்த ஆணவ வார்த்தைகள் பேசின யாருமே அந்த ஆணவம் வந்து ஏதோ ஒரு சமயத்தில் மக்களால் அடக்கப்பட்டது. கண்ணுக்கு தெரிந்த தூரம் எதிரிகளே இல்லைன்னு ஜெயலலிதா ஒரு தூரம் சொன்னாங்க. அடுத்த எலெக்ஷனில் அவங்க தோற்று போயிட்டாங்க. இந்த மாதிரி ஆணவம் வந்து ஆணவமாக பேசுகிறவங்க யாருமே வந்து அந்த ஆணவம் வந்து தாக்கு பிடிச்சது இல்லை. மக்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல முழிச்சுக்கிறாங்க, பார்க்கலாம். ஓகே சார், அடுத்து விஜயகுமார் சேலத்துலேருந்து கேட்குறாரு சார், யார் அந்த சார் விவகாரம் அடங்கி விட்டதே, அவ்வளவுதானா, இப்போது யார் அந்த சூப்பர் முதல்வருக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பேசணும். இந்த யார் அந்த சார் அது ஒரு 2 வரியில் சொல்லிடுவோம் நம்ம. இந்த யார் அந்த சார்னு பொதுவாக இவர் தான் அந்த சார்னு ஒருத்தரை குறிப்பிட்டு ஒருத்தரை அவர் மீது மாசு கற்பித்த இது வந்து எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் 99.99 பேருக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம் எதுன்னா அந்த யார் அந்த சார் தான். அந்த அளவுக்கு வந்து அதை தாண்டி இப்போ அந்த சார் வந்து அவர் இல்லை, அவருக்கு மேலே ஒரு சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்காரு. அந்த சாருக்காக தான் இந்த சார் வந்து சின்ன சார் வந்து பெரிய சாருக்காக இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சமீபத்தில் சில செய்திகள் வருது. சூப்பர் சார், இப்போ சூப்பர் முதல்வர்னு ஒரு தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் பேசியிருக்காரு. இப்போ எனக்கு வலைதளங்களில் வர தகவல்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் சாரும் சூப்பர் முதல்வரும் ஒருத்தராகவே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம், ஒரு யூகம் வந்து வலைதளத்தில் இருக்குது. அப்போது யார் அந்த சார் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இனிமேல் வந்து வெறுமன சார்னு கேட்கக்கூடாது, சூப்பர் சார், சின்ன சாரு இல்லை யார் அந்த சார், யார் அந்த சூப்பர் சார் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி தான் சூப்பர் முதல்வர், ரெண்டும் ஒரே மனிதராக இருக்குமோ என்கிற ஒரு யூகம், ஒரு தகவல் வந்து கிசு வடிவில் வந்து பரிமாறப்படுகிறது. எங்கே போயிட போகுது, கத்திரிக்காய் மலிஞ்சா கடத்தருவுக்கு வந்து தான் ஆகணும், பார்ப்போம் சார். அடுத்து கலைவாணன் சிங்கப்பூர்லேருந்து கேட்டிருக்காரு சார், ஃபாரின்லேருந்து வந்திருக்கு நமக்கு ஒரு கொஸ்டின். நடிகர் தாவேகா தலைவர் விஜய் வீட்டை விட்டு ஒரு வழியாக ரம்ஜானுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரே அப்படின்னு. ஏன் சார் விஜய் வெளியே வர்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருக்கும்? அப்படி இல்லை, அவர் அதான் வீட்டுக்குள்ளேயே வந்து வெள்ள நிவாரணம்லாம் பண்ணார். விக்கிரவாண்டிக்கு போகலை வெள்ள நிவாரணத்துக்கு. அப்புறம் அந்த பரந்தூர் அந்த இது கூட அங்கேயே பக்கத்தில் போயிட்டு வந்துட்டு ஏதோ அந்த ஒரு கிராமங்கள்லாம் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லும்போது அந்த பரந்தூர் விஷயத்துக்காக 8 கிலோமீட்டர் முன்னாலேயே காவல்துறை நிறுத்திட்டாங்க, அதனால் வந்தார். வெளியே வந்து அவர் ஒன்றும் ப்ரெஸ்ஸை வந்து டைரெக்டாக வந்து அவர் மீட் பண்ணல. இதில் ஏற்கனவே இது இருக்கு, புது கட்சியில் வந்து நிறைய உள்குத்து, புஷி ஆனந்த், இப்படி அவருக்கு ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜானுக்கு இஃப்தார் நிகழ்ச்சியில் கூட ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து அதிக முக்கியத்துவம், புஷி ஆனந்த் ஒதுக்கப்பட்டார்லாம் செய்திகள்லாம் வருது. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. அதில் வேறு வந்து
இப்போ வந்து திமுகலேருந்து கரெக்டாக ஐடி விங்லேருந்து அது கரெக்டாக செய்வாங்க. துப்பாக்கி படத்தை பற்றி இப்போ நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. துப்பாக்கியில் வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு எதிராக விஜய் வந்து நான் சொல்லி அப்படின்னு. என்னை பொறுத்தவரை வந்து விஜய் வந்து ஒரு மினி திமுகவாக தான் செயல்படுறாரு. அவங்க திமுக பி டீம் சொன்னாங்க, நீங்க மினி திமுகன்னு சொல்றீங்க. ஆமா, பி டீம்னா அவங்களுக்காக செயல்படுறவர். இவர் வந்து அவங்களுக்காக செயல்படலை, பட் அதே போன்று செயல்படுறார். அதுதான் வித்தியாசம். பி டீம்னா நம்ம யாருக்காகவோ எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துக்கிட்டான்னா யாருக்காகவோ நம்ம வந்து உள்ள வந்து ஒரு புரிதலோட வேலை செய்யணும், அது பி டீம். நான் சொல்றது மினி திமுகன்னா அதே கொள்கை, நீட் எதிர்ப்பு, அதே இருமொழி கொள்கை, ஆமா எல்லாம் அதே தான், பெரியார் அதே, அதாவது அவங்க என்ன சொல்றாங்களோ அதே தான். ஆனா நீங்க வேற, நான் வேற. எந்த விதத்துல வேற? அங்க தலைவர் ஸ்டாலின் உதயநிதி அவங்க இருக்காங்க, இங்க வந்து விஜய் இருக்காரு. இதை தவிர கொள்கைகளில் வந்து திமுகவுக்கும் இவங்களுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. என்னை பொறுத்தவரை இது வந்து நான் கூட வந்து யார்கிட்ட பேசும்போது சொன்னேன், விஜய் வந்து பாருங்கள், அவர் விஜய் ரசிகர், அவர் பேசும்போது எனக்கு சொன்னார், அவங்கள மாதிரியே அந்த சாரம்னா அந்த லுங்கி மாதிரி இருக்குமே, இஸ்லாமியர்கள் அணி, அதே மாதிரி குள்ளா வச்சுட்டு போய் அங்கே போய் பண்ணாங்க. நான் சொன்னேன், இப்போது மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு இது நடந்துச்சே, பெண்கள் சர்வதேச பெண்கள் புடவை கட்டிக்கிட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு வருவாரா? இப்போ விஜய் வந்து இந்த இஸ்லாமியர்களோட நீங்கள் எவ்வளோ தான் வேஷம் போட்டாலும் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு திமுகவு தான் போகும். இது வந்து என்னுடைய அரசியல் கணிப்பு. கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேணால் ஒரு கால் ஓரளவுக்கு சீமானிடமிருந்து இவருக்கு வரலாம், விஜய்க்கு வர்றதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லணும். நீங்கள் பொங்கலுக்கு சொல்லலையே. இல்லை சார், அது எனக்கு இன்னொரு கேள்வி. நீங்கள் சொன்ன மாதிரி மார்ச் 8 சொன்னீங்களே பெண்கள், அந்த மாதிரி சொல்லலை நான். இவர் இப்போ குள்ளாலாம் போட்டு போனார்ல, அடுத்து பங்குனி மாதம், பங்குனி உத்திரம், முருகர் அளவு குத்தன வேலை தாங்க கேட்குறேன். நடப்பாரா? அது மாதிரி நடப்பாரா? என்ன சொல்றது, நட யாத்திரை போவாரா? அதெல்லாம் செய்வாரா? தீ மிதிப்பாரா? அதெல்லாம் தீ மிதிப்பாரா? அதெல்லாம் செய்யல. இதை மட்டும் வந்து பண்ணாரு. நீங்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதிலோ அந்த நோன்பு கஞ்சி வந்து அதில் கலந்துக்கிறதுலையோ நான் வந்து எந்தவித விமர்சனமும் செய்யவில்லை. விஜய் இப்படியெல்லாம் நடித்ததுனால வந்து இஸ்லாமியர் ஓட்டோ சிறுபான்மையினர் ஓட்டோ வரும்னு ஒரு கணக்கு போட்டார்னா அவர் தவறான பாதையில் செல்கிறார். இந்த நடிப்பு வந்து அவர் சினிமாவோட நிறுத்திக்கணும். இந்த நடிப்பு ஏற்கனவே வந்து இவருக்கு சீனியர் வந்து திமுக இருக்கு. இந்த மினி திமுகவால் நடிப்பதால் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகே சார். அடுத்த கேள்வி நாராயண்குமார் திருச்சியிலேருந்து கேட்டிருக்காரு சார். டாஸ்மாக் தலைமையகத்திலேயே இடி சோதனை நடந்திருக்கிறது, இந்த விவகாரம் இனி எப்படி போகும் திருசக்தியாரே? ஏறத்தாழ 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இந்த டாஸ்மாகில் வந்து மோசடி நடப்பதாக சமீப சில நாட்களாக வெளியாகிறது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 50% வந்து இது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 100 பாட்டில் உள்ளே வருது அப்படின்னு சொன்னால் இந்த டிஸ்டிலரியிலேருந்து எங்கெல்லாம் வந்து ரைடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெகத் ரட்சகன் அவருடையது, அதுக்கப்புறம் ஜெயமுருகன் அவருடையது, எல்லாருமே திமுக சார்பான, கால்ஸ் வாசுதேவன், இப்படி இவங்களோட தான் வந்து நடந்திருக்கு. அண்ணன் டிஆர் பாலுடைய வீட்டில் அதை அவருடைய டிஸ்டிலரியில் நடக்கலை, ஒரு கால் இனிமேல் நடக்கலாம், நமக்கு தெரியல. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது ஆக மொத்தம் திமுக சார்பானவர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் தான். இவங்க வந்து 50% பாட்டில் வந்து கணக்கில் வராமல் டாஸ்மாகில் விற்கப்பட்டு அந்த பணம் அப்படியே நேரடியாக அரசு கருவூலத்துக்கு செல்லாமல் டாஸ்மாக் மேலடி நிர்வாகத்து மூலமாகவே அரசியல்வாதிகளுக்கு போயிடுது. இப்போது 100 பாட்டில் வருதுன்னா 50 பாட்டில் தான் வந்து கணக்கில் வருது. 50 பாட்டில் அரசு லேபிள் இருக்குது. லேபிள் தானே எவ்வளோ வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம், பண்ணி அந்த பணம் வந்து உரியவர்களுக்கு போய் சேர்ந்து விடுகிறது. 120 ரூபா வந்து 20 ரூபா கொடுத்து வாங்குறாங்க, 100 ரூபா லாபம்னா அந்த 100 ரூபா லாபம் யாருக்கு வரணும்? அரசுக்கு வரணும். ஆமாம், 45,000 கோடி 48,000 கோடி அரசுக்கு வர வியாபாரம் மட்டும் கணக்கு காமிக்கிறாங்க. அப்போ 50% வந்து பிளாக்லன்னா அரசுக்கு போகாமல் வெளியில் போகுது அப்படின்னு சொன்னால், அதே 100% வச்சுக்கிட்டிங்கன்னா பாதிக்கு பாதின்னா இன்னொரு 45,000 கோடி வந்து தனியாருக்கு போயிடுது. இப்படி பார்க்க போனால் இந்த 2-3 வருஷத்தில் 1 லட்சம் கோடி வந்து 2-2.5 வருஷத்தில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 1 லட்சம் கோடின்றது திமுக வந்து இந்த சாராய ஊழல் வந்து பெருசாகி இது செந்தில் பாலாஜியை தாண்டி அந்தந்த தனியார் டிஸ்டிலரிஸை தாண்டி முதல் குடும்பம் வரைக்கும் இதில் வந்து சிக்குவார்கள் என்ற ஒரு பேச்சு பரவலாக அடிபடுகிறது. அடுத்த 2-3 மாதங்களில் இதற்கான விடை தெரியலாம். தலையிலே கை வச்சிருவாங்களா? வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அங்கே போகுதுங்கிறாங்க. ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எல்லா ஊழல்களுமே எங்கேயோ ஒரு மையப்புள்ளி ஒன்று இருக்கும்ல, இந்த மையப்புள்ளிக்கிட்டே போயிடுவாங்கன்ற.
ஓகே சார். அடுத்ததா லலிதா ராஜரத்னம், சென்னை 17. கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என்று காத்திருந்த கொக்கு குடல் வற்றி இறந்து போன கதை சொல்லி அமைச்சர் சேகர் பாபு பாஜகவை கிண்டல் அடித்திருக்கிறாரே. இல்லை, அது அந்த கடல் வத்தி கருவாட்டை திங்கணும்னு இருக்கிற கொக்கு குடல் வத்தி செத்து போச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவர் சொல்றாரு. அண்ணாமலையும் பாஜகவை கிண்டல் பண்ணி சொல்றாரு. பாஜக அண்ணாமலையும் கொக்குன்றாரு. ஆமாம், கொக்கு. நீங்கள் வந்து ஏதோ எங்களை விமர்சனம் பண்ணி எங்களை ஆட்சியிலேருந்து கீழே இறக்கி நீங்கள் ஆட்சிக்கு வந்துடலான்னு கணக்கு போடாதீங்கன்றத ஒரு சுவாரஸ்யமாக சொல்கிறாரு. நம்ம இதை எப்படி எடுத்துப்போம்? சேகர் பாபு சொன்னார்னா விஷயம் சரியாக இருக்கும். ஏன்னா அவர் அதிமுகலையும் இருந்திருக்காரு. ஆமாம், திமுகலையும் இருந்திருக்காரு, ரெண்டு இடத்துலையும் இருந்திருக்காரு. எல்லா விதமான அனுபவங்களும் அவருக்கு இருக்குது. எல்லா விதமான அனுபவங்களும் இருக்குது அவருக்கு. அப்போது அந்த கடல்னு அவர் சொல்கிறது வந்து கடல் வத்தி, கடல் எங்கேயாவது வத்தி கருவாடு பிடிக்க முடியுமா? கடல் வத்துமா? அப்போ அவர் எதை சொல்கிறாரு சொல்லுங்கள். நீங்கள் அவர் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அவர் பேசலை, சேகர் பாபுவோட மனசாட்சி பேசுது. சரி, திமுகவினரிடம் உள்ள வந்து சொத்துக்கள் கடல் மாதிரி, அது வத்தி நீங்கள் கருவாட்டை பிடிக்கணும்னா நடக்காது. நீங்கள் ஒரு சின்ன குளம், ஒரு ஏரி, ஒரு குட்டை அப்படின்னா நீங்கள் அந்த தண்ணி வந்து வத்திடும். வத்தி நீங்கள் கருவாட்டை, அதாவது மீனை பிடிச்சிடலாம், மீனை கருவாடை ஆக்கிடலாம். ஆனால் திமுகங்கிறது இந்து மகா சமுத்திரம், வங்காள விரிகுடா, அவ்வளோ பெரிய கடல். எதில்? சொத்துக்கள், சொத்து சேர்த்ததில்ல. எப்படி? ஊழல் மூலமாக சேர்த்த சொத்துக்கள்ல. இது என்னைக்கு வத்துறது? நீங்கள் என்னைக்கு கருவாடு மீனை பிடிச்சி கருவாடாக்குறது? கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அது சொல்கிறதுல ஒரு உள்ளர்த்தத்தோடு சொல்கிறாரு. அண்ணாமலை அவர்களும் பிஜேபி அவர்களும் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, எங்ககிட்ட இவ்வளவு பண நடமாட்டம் இருக்கும்போது உங்களால் ஒன்று உங்கள் ஈடியாலையும் சரி, எந்த ஒரு அமைப்பினாலும் சரி இங்கே வந்தாலும் எத்தனை இடிகளை தாண்டி நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நாசுகா. இது டக்குன்னு அண்ணாமலை எப்படி புரிஞ்சுக்கலாம்? சரி, வத்த வேண்டாம், வலையை போட்டு தூக்கிடலாம்னு தூக்கிட்டா. எது ஊழலெல்லாம் வலையை போட்டு தூக்கிட்டான்ற இப்போ ஆரம்பித்த மாதிரி. ஆமாம், அது வந்து அது என்னன்னா, வலையை போட்டு தூக்கும்போது சின்ன மீன் மட்டும் இல்லை, சொரா மீனும் மாற்ற அளவுக்கு வலை வந்து பலமாக இருக்கலாம் அப்படிங்கிறது சேகர் பாபுக்கு புரியணும். கடலை நம்பி நீங்கள் இருக்காதீங்க ஐயா, வலை ஜாக்கிரதைன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். வலையும் ஜாக்கிரதை, வலைய தளமும் ஜாக்கிரதைன்னு சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் எது பண்ணாலும் அதில் வெளியே வந்துடுது. ஸோ உங்களுக்கு வலையிலையும் ப்ராப்ளம், வலைய தளத்துலேயும் ப்ராப்ளம். ஓகே சார். அடுத்து பாபு முருகதாஸ் பழனிலேருந்து கேட்டிருக்காரு சார். கடலூர் மஞ்சக்குப்பத்தில் பிப்ரவரி 21 அன்று முதல்வர் வருகைக்காக போடப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எம்சாண்ட் சாலையை சில நபர்கள் சுரண்டி டிராக்டர்லேயே எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். மஞ்சக்குப்பம் அந்த பெரிய மைதானம், அது மீனவர் அவங்க வாழற குப்பம். அது ஒரு காலத்தில் நான் மேடை நாடகத்தில் நடிக்கும் போது அங்கேயே நாடகம் கூட போட்டிருக்கோம். அதில் ஒரு தற்காலிக மேடை போட்டு நீங்கள் யோசனை பண்ணுங்க. முதல்வர் வராருன்னு இந்த எம்சாண்டை வச்சு அவசரமாக போட்டிருப்பாங்க. முதல் நாள் போடுவாங்க, வழக்கமாக போகிறது தான். முதல்வர் வராருன்னு சுத்தம் பண்ணுறது, அமைச்சர் வராருன்னு சுத்தம் பண்ணுறது, அது மாதிரி போட்டிருக்காங்க. அது போன மாதம் பிப்ரவரி மாதமாக என்னமோ பிப்ரவரி 21 என்னமோ போட்டிருக்காங்க. அடுத்த ஒரு 10-20 நாளுக்குள்ளே அதை வந்து, அதாவது ஏதோ ஒரு கம்பு நட்டு அந்த கம்பை எடுத்துகிட்டு போகிறது யாரோ ஒருத்தன் செய்கிறான்னு சொல்லலாம். டிராக்டர் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, எக்யூப்மெண்ட்டு உபகரணங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து தோண்டி அதை அள்ளிக்கிட்டு போகிறாங்க. யார்? அரசு துறை இல்லை. அரசு துறை கூட ஒரு கால் இந்த இடத்துல இனிமேல் சாலை தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் வேறு இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். தனியார்கள். இப்போ தனியார்கள்னு சொன்னாலே இவர்கள் யாராக இருக்க முடியும்? காவல்துறை கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறது, உள்ளூர் நிர்வாகம் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறதுனா இவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருப்பாங்கிறது பொதுவான யூகம். இதை அள்ளிட்டு முதல்வருக்காக போடப்பட்ட ஒரு ரோட்டை சாலையே சில லட்சங்கள் கொண்டதையே இவங்க அள்ளிக்கிட்டு போகிறாங்கன்னால், ஆமாங்க, நீங்கள் கழிவறையில் கான்ட்ராக்டில் இவ்வளோ பணம் அடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சால், மேலே இருக்கிறவங்க அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால், கீழே இருக்கிறவன் தைரியமாக இதை செய்ய தான் செய்யும். மேலே இருக்கிறவங்க அரசன் எவ்வழி, மக்கள் எவ்வழி, அதே மாதிரி கட்சி தலைமை எவ்வழி, தொண்டர்கள் அவ்வழி. ஓகே, அடுத்த கேள்வி போகலாம் சார். கடைசி கேள்வியா, ராஜாராம் பாண்டியன், சென்னை 5. பள்ளி மாணவர்களிடம் மும்மொழி திட்டத்தை ஆதரித்து கையெழுத்து வாங்குவதை அமைச்சர் அன்பில் மகேஷும் துணை முதல்வரும் கண்டித்திருக்கிறார்களே. 2 பேரும் கண்டிச்சிருக்காங்க. சும்மா கண்டிப்புங்க. ஏங்க, இது பம்மாத்து வேலை. எனக்கு ஒரே வரியில் முடிச்சிடுறேன். ஏன்னு கேட்டால், நீங்கள் பள்ளி மாணவர்களை அரசியலில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னா இது அரசியல் இல்லை. அவர்கள் மும்மொழி திட்டம் அவர்களுடைய கல்வியை பற்றி, அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி அவன் என்ன. இப்போ இன்னைக்கு
அவங்கவுங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து அப்பா சொல்லுவார், டேய் நீ பிகாம் படி, நீ பிஏ படி, நீ இன்ஜினியரிங் படி, இது படி அது படின்னு சேர்ப்பாங்க. இப்போ வந்து பையன் வந்து அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, நான் இதுதான் படிப்பேன், வேற ஒரு படிப்பு சொல்கிறாங்க. தலைமுறைகள் மாறிக்கொண்டு வருகிறேன்னா இது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது இயல்பாக. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது, அந்த அறிவு தெரியுது. முன்னால் பெற்றோர்கள் வழியாக மட்டும்தான் அறிவு, வாத்தியார் வழியாக தான் அறிவு. அந்த வகையில் வந்து அவங்க வந்து போய் கையெழுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா பாஜக வாங்குது, அதனால் வந்து நீட் தேர்வும் போது நீங்கள் வந்து பள்ளி மாணவர்களை வந்து கல்லூரி பள்ளி வாசலிலே போய் வாங்கியதை குற்றம் தவறு என்று கண்டிக்கிற அன்பில் மகேஷோ துணை முதல்வர் உதயநிதியோ அப்போ முன்னால் என்ன பண்ணீங்க? நீட் தேர்வும் போது மத்திய அரசுக்கு எதிராக பள்ளிகளுக்குள்ளேயே வீடியோ இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், திமுக நிர்வாகிகள் பள்ளிகளுக்குள்ள கிளாஸ் ரூமுக்குள்ளே போய் நின்று நீட் தேர்வுனால உங்களுக்கு இந்த பாதிப்பு வரும், அதனால் கையெழுத்து போடுங்க, 1 கோடி பேர் வந்து கையெழுத்து போட்டுன்னு சொல்லி உதயநிதி தான் அதை தலைமை தாங்கி அந்த பேப்பர் ரோட்ல பறந்துச்சு எல்லாம். ஆமாம், கடைசியில் அது எங்கேயோ குப்பையிலாம் இருந்துச்சு. அப்போ பள்ளிகளுக்கு உள்ள கிளாஸ் ரூம்குள்ளேயே போனீங்க, அப்போ போய் நீங்கள் அதை சொல்லி வாங்கினீங்க. அப்போ சரி, இப்போ வந்து பள்ளி வாசல்லையோ சாலைகள் பள்ளியை ஒட்டிய சாலைகள்லையோ போய் வந்து வாங்கினாங்கன்னா தவறுன்னா, இது எப்பவுமே அவங்க வழக்கமாக தான். இவங்களே நீட் தேர்வு வந்து காந்தி செல்வன் கைத்து போடுவார், இவங்களே எதிர்ப்பாங்க. இவங்களே வந்து மீத்தேன் கைத்து போடுவாங்க, இவங்களே எதிர்ப்பாங்க. இவங்களே இந்திக்குள்ள பள்ளிக்கூடம் நடத்துவாங்க, ஆனால் இவங்களே இந்தியை எதிர்ப்பாங்க. இது திமுகவுடைய வழக்கமான கொள்கை. அந்த பழமொழி இருக்குமே சார், ஏதோ மாமியாருடைய மண்கூடம் மருமகள் உடைச்சா அவ்வளோ, அது மாதிரி இவங்க பண்ணா கரெக்ட், இவங்க பண்ணா தப்பு. ஆமாம், அது வந்து பாஜகவோ அண்ணாமலையோ இல்லை வேற எந்த எதிர்கட்சி பண்ணாலுமோ அது வந்து பொன்குடம். இவங்க உடைச்சா அது மண்குடம். ஆமாம், மண்குடம் உடைப்பதற்கு வந்து இவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அவங்க எடுத்துருவாங்க. அதில் இன்னொன்று சொன்னாங்கல்ல சார், இந்த பசங்கள்ட்ட கையெழுத்து வாங்கும்போது பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்க மாணவர்கள். அந்த அளவுக்கு பிஸ்கட் இதில் அப்படி பேச முடிஞ்சு உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்காம எல்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியுமா அந்த திமுகனால? இல்லை, அதுவும் ஒரு லஞ்சம் மாதிரி தானே சார். பாஜகவா இருக்கிறதுனால பிஸ்கட் கொடுத்து வாங்கினாங்க. திமுக கையெழுத்து வாங்கினா நமக்கு உடனே ஜாஃபர் சாதிக் தான் ஞாபகம் வராரு. அது எதையாவது கொடுத்து வாங்கினா இன்னும் மோசமாக போயிடும். கடவுள் வந்து கூடிய வரைக்கும் நமது மாணவர்களை வந்து அந்த நிலைமையிலிருந்து காப்பாற்றுவாராக என்று நம்ம அதோட முடிச்சுப்போம் நம்ம. ஓகே சார், நேயர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல் தந்திருக்கீங்க. இதே போல் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். வெள்ளிக்கிழமை சந்திப்போம். வணக்கம்.